ஷோவில் வந்து என்னென்னலாம் பார்ப்பாங்களோ அதுக்கு தகுந்த உடல் பொறுப்புக்களை நாங்கள் வந்து காலை வச்சுருப்போம். காளைங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து மாடுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் வந்து சூட் ஆகாதுங்க. ப்ரீடிங்க்குமே பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடுங்கிறது வந்து ஒரு வணக்கங்க. உங்கள் பேருங்க? கார் வேந்தனுங்க. நீங்கள் எந்த ஊர்? காங்கேயத்து பக்கத்தில் முத்தூருங்க. எத்தனை வருஷமாக காளை வளர்க்குறீங்க? நாங்கள் ஒரு 6 வருஷமாக காலை வளர்த்திட்டு இருக்கிறேங்க. என்னென்ன மாதிரி காளை வளர்த்துட்டு? காரி மயிலை செவலை காராமசி எல்லாமே வச்சுருக்கிறேன். எங்களோட சர்க்கிள், எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள். நீங்கள் இன்னைக்கு ஷோ நடத்துகிறாங்க, இது வந்து எந்த மாதிரியான ஷோ? இது வந்து முழுக்க வந்து காங்கேய மாடுகள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறக்காக நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தானுங்க. இது எல்லாருனாலையும் வந்து ஷோ வந்து நடத்த முடியாதுங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர்னால தான் நடத்த முடியுங்க. அதனால் வந்து அதில் வந்து கார்த்திகை சிவசேனாதிபதி அவர் ஒருத்தருங்க. அதனால் வந்து இப்போ நல்ல பெஸ்ட்டாக தான் நடத்துகிறாங்க. இது வரைக்கும் இன்னும் செலெக்ஷன்லாம் இன்னும் அறிவிக்கலிங்க. இப்போ தான் ரிங்குலெல்லாம் போயிட்டு வந்துருக்குதுங்க. இது வரைக்கும் நல்லா சிறப்பாக தான் நடத்துகிறாங்க. நீங்கள் காளை வச்சுருக்கா சொல்கிறீங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த காலையில் வச்சு? நம்மளது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீடிங் தானுங்க. நம்மளை வந்து செலெக்ஷன் பண்ணி தான் வந்து கண்ணுகளை நிறுத்துவோங்க. ஒரு கண்ணுக்கு 100 கன்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி எது நல்ல கன்று, இந்த ஷோவில் வந்து என்னென்னலாம் பார்ப்பாங்களோ அதுக்கு தகுந்த உடல் பொறுப்புக்களை தான் நாங்கள் வந்து காலை வச்சுருப்போங்க. காளை மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? ஒட்டை மாடுகள் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் இருக்குதுங்க. ஏன்னா வந்து காளைங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து 10 மாடு குட்டா உள்ள 1000 மாடு குட்டா உள்ளாங்க. அந்த 1000 மாடு கூடக்கூடிய காளைகள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கணுங்க. எல்லா உடல் கூறுகளும் இருக்கணுங்க. அது மாதிரி காளையாக இருந்தால் தான் வந்து நம்ம ப்ரீடிங் கரெக்டாக இருக்குங்க. மாடுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் வந்து சூட் ஆகாதுங்க. ப்ரீடிங்க்குமே பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடுங்கிறது வந்து ஒரு 2-3 ப்ரீட் மிக்சபிள் பண்ணி தான் எடுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த மிக்சபிள் பண்ண அந்த ஒரு இதுவும் அதில் வருங்க. இல்லாமல் காங்கேயமாக உருவாக்குனாங்க வருங்க. அந்த காங்கேயத்தில் வந்து அது எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து காங்கேயம்னா எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற உடல் பொறுப்புகள்னு ஒன்று இருக்குதுங்க. அதை தகுந்தாப்புல இருக்கிற மாடுகள் காளைகள் தான் நாங்கள் வச்சுருப்போங்க. இந்த ஷோ இன்னைக்கு நடத்திருக்காங்க, இந்த ஷோ வந்து எது மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? எங்களுக்கு இல்லைங்க, மொத்தமாக வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாடுகள்னா என்னென்ன தெரியறது இல்லைங்க. இது மாதிரி ஷோ நடத்தி நல்ல கன்றுகளை வந்து ஷோவில் செலெக்ஷன் பண்ணி அதனாலவே நான் என்னோடய காலை ப்ரைஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லி 4 பேர் குரூப்பில் போட்டோன்னா அந்த காலை பார்க்கணுங்க. அந்த காலை குரூப்பில் போட்டுக்க நல்ல காலையான்னு பார்க்கணுங்க. அது மாதிரி வந்து அந்த எந்த காலை ப்ரைஸ் அடிக்கும் அந்த காலைக்கு நிறைய மாடு போகுங்க. அதனால் வந்து இது மாதிரி வந்து நல்ல ப்ரீடை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே. இன்னைக்கு ஷோ கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எந்தெந்த ஊர்லேருந்துலாம் காங்கேயம் காளை கொண்டு வந்துருக்காங்க? இது நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம்ங்க. இந்த கொங்கு மண்டலத்துலேருந்து எல்லாமே வந்துருக்குது. அதுபோல் சேலத்துலேருந்து வந்துருக்குதுங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வராதுங்களா? அதான் சேலம் டிஸ்ட்ரிக் இது மாதிரி பலதரப்பட்ட பக்கம் எல்லா பக்கத்துலேருந்து வந்துருக்கு. மெயினாக சேலத்தில் நிறைய வந்துருக்குது. அடுத்து கொங்கு மண்டலம்ங்கிறது வந்து 4-5 டிஸ்ட்ரிக் சேர்ந்த கொங்கு மண்டலம் எல்லா பக்கத்துலேருந்து வந்துருக்குதுங்க. இதில் சேலத்தில் ஓகேங்க. சேலத்தில் வந்து காங்கேயம் மாடு மாதிரியே இருக்குது, ஆனால் வெரைட்டி வேறு மாதிரி இருக்குது. அது இல்லை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எருத்தாடத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து எருத்தாடத்துக்கு வந்து பூர்ணி மாடும்பாங்க. அதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது சமீப காலமாக ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே காங்கேயம் மாடே வந்து சேலத்து பக்கம் பெருசாக வந்து விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து இங்கே நம்ம காங்கேயம் பிரீடு வந்து எல்லா பக்கமுமே இருக்குதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே காங்கேயம் பிரீடு நம்மகிட்டே கண்ணு நிறைய கேட்குறேன். நாங்களும் செலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்து இருக்கிறோங்க. கண்ணு நிறைய பக்கம் எல்லா பக்கம் காங்கேயம் பிரீடு ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து இருக்கிறதுலே அழகான மாடு அப்படின்னா காங்கேயம் மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து வெள்ளைக்காரன் சொன்னதுங்க, இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் கவ் அப்படின்னா வந்து காங்கேயம் கவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. அதனால் வந்து காங்கேயம் மண்ணு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. அந்த உடல் கூறுகள் பார்த்தா அது ஒரு தனி கம்பீரம் இருக்குங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து வச்சுருக்குறாங்க. காங்கேயம் மாடு வண்டி உழவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, ஜல்லிக்கட்டு யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். காங்கேயம் காலை வந்து பேர் போனவங்க ஜல்லிக்கட்டுக்கு. ஏன்னா உம்பளச்சேரி காலை இந்த புலிகுள காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ்க்கு வந்து குட்டையாக இருக்குங்க. ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சோன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. நம்ம வந்து ரன்னிங் ஸ்பீடு வருங்க. ஸோ வண்டியில் சொல்கிறாங்க பிக்கப் கம்மி அப்படிங்க, அது மாதிரிங்க. ஆனால் நின்று விளையாட ஆரம்பிச்சுன்னா காங்கேயங்காலை பிடிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாதுங்க. அந்தளவுக்கு நல்ல பெயர் பெற்ற காங்கேயங்காலைங்க. ஜல்லிக்கட்டு காங்கேயங்காலை பெயர் பெற்றதுங்க. இப்போ திமிழ் ரொம்ப பெருசாயிருச்சுன்னா அது அலோவ் பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மைங்களா? அதெல்லாம் வந்து பொய்யுங்க. திமிழ் சாஞ்ச காலையோ நிறைய போகுதுங்க. இதில் வந்து கழிப்பும்பாங்க. ஷோவில் வந்து திமிழ் சாஞ்சிருச்சு, திமிழ் தெரிகிருச்சு, விடிவால் வேலை இருக்குது, சுழி இருக்கிறது எல்லாமே பார்த்து வந்து ஷோவில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஷோவில் கழிப்புங்க. இது வரைக்கும் கொடுத்த தகவல் நல்லா இருந்ததுங்கண்ணா. சரி, நீங்கள் அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரப்போகுது. ஆமாங்க. காங்கேயங்காலை வளர்த்தலாங்களா, இல்லை வளர்த்தி அதனால் பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்குதுங்க. காங்கேயங்காலை வளர்த்தாலும் பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்ல விரும்புன்னா, ஒரு பையனோ பிள்ளையோ வந்து நான் வாங்கி காங்கேயம் மாடோ எந்த மாடாக இருந்தாலும் சரிங்க, நாட்டின மாடுகள் வாங்கி வளர்த்தணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வீட்டில் கோஆப்ரேட் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண, நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ண முடியாமல் வந்து இதெல்லாம் வந்து வளர்த்த முடியாதுங்க என்னால்.
அம்மா தான் அந்த பெரிய காலையை வந்து ஷோக்குள்ளேயே பிடிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி வீட்டில் கோஆப்ரேஷன் வேணுங்க. வீட்டில் ஒத்துழைச்சா தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அதனால் வந்து எந்த ப்ரீடாக இருந்தாலும் நாட்டு ப்ரீட் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் எல்லோரும் ஒத்துழைக்கணுங்க. அது அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம காயிங் ப்ரீட் டெவலப் பண்ண முடியுங்க. நன்றி, வணக்கம்.